இந்த கூட்டத்திலும் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. 2 பேர் இன்றைக்கி குறையுது. அது உங்களுக்கே தெரியும். நம்ம சித்தப்பும் அது போக நம்ம நேற்று போட்டு மகனும் 2 பேரையும் விற்றாச்சு. பசங்க இன்றைக்கி தான் நம்ம கூட்டத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேர்த்து பற்றியா பகுமானத்தை சேட்டையை 2 பேர் நேற்று வரைக்கும் பட்டினியாக கிடந்தாங்க. இவெல்லாம் எம்புடி சேட்டை பண்ணுது கொம்பன். நல்லா பச்சை மேய் 2 பேரும் சேட்டை. போ கூட்டத்தோடு போய் தண்ணியை குடிக்க போ. போய் ஒவ்வொருத்தனா போய் தண்ணி குடிங்கன்னா நடந்துக்கிட்டே போகிறாங்க. தண்ணியை குடிங்க. இன்றைக்கி என்னமோ தண்ணி தாகாமலாம் இருக்குது, வெயில் அடிக்காதனால. வாடா அவங்க அம்மா கூட தான் வந்துக்கிருக்கா. பொறுமையாக போ, ஒன்று சேர்ந்து போ. நெத்தெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம கிரேசியும் ஜெஸியும் ஓடுறதை பார்த்துட்டு இது 2ம் ஓடி பழக போதுங்க. ஓடி பழகுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். 2 பேரும் ஓட்டமாக தெரியும். இல்லை பொறுமையாக வா. நீ இப்போ போங்க, 2 பேரும் போங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக. ரைட்டில் போகிறது போங்க, லெஃப்ட்டில் போகிறது போங்க. ஒரு தெரியாதான் இத்தனை நேரம் தடுத்து நிப்பாட்டுறது பெரும்பாடு தாங்க. எங்கிட்ட போகிறாங்க. எத்தனை தடவை போனாங்களே, எத்தனை மரம் சுற்றினாலும் ஒரு நெத்து கண்ணில் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு குரூப் போகுது, இது ஒரு குரூப். இவங்க எங்கிட்டு போகிறாங்க, இவங்க நேரம் எப்படி போயிடுவாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நம்ம நெத்தி போட்டு மகனை எப்போ விற்றுன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் விற்றாச்சு. அதுவும் நல்லா ரேட்டு கொடுத்துருக்கேன். எல்லோரும் கேட்டிங்க என்ன விலைன்னு நம்ம சித்தப்பு விற்ற வீடியோவில் கேட்டிருக்கீங்க. இதுவும் கேட்டிருக்கீங்க. நான் இன்னும் யாருக்கும் கமெண்ட் ரிப்ளை பண்ணலை. ஏன்னா நான் உங்களுக்கே சொல்லிட்டேன், இந்த ஆட்டுக்குட்டி விற்ற குட்டிகளை மட்டும் அதோட டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும்னு தனியாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் அதை சொல்லிடுறேன். இன்னும் அடுத்து நம்மக்கிட்ட இருக்க சேல்ஸுக்கு குட்டினா மூலி கடா, பழைய கடா சொன்னோன்னா அதுவும் நம்ம அது போக இந்த ஊமச்சி மகன் அந்த கடா ஒன்று இருக்குது. அது போக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கொம்பனை சேல்ஸ் பண்ணிடுவோம். கொம்பனை சீக்கிரம் அந்த 1 மாதத்துக்குள்ளே சேல்ஸ் பண்ண கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொல்ல முடியாது, 1 மாதத்துக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகலாம். ஏன்னா ஆடு வெட்ட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ சீக்கிரம் 2-3 ஆடு வெட்டுச்சுன்னா கொம்பன் சேல்ஸ் கன்ஃபார்ம்டு. சரி வாங்க நம்ம வயக்காடு போவோம். அப்புறம் நம்ம டைனோசர் பின்னாடி இருக்கல, இவன் தான் அடுத்து கடா சேல்ஸு. இவனையும் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். அந்த 1 வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துக்குள்ளே இவனும் சேல்ஸ் ஆகிருக்கான். இன்னும் நம்ம வெள்ளை மண்டை பால் குடி மறக்காமல் இருக்கான். இவனும் ஓமச்சி மகன். எதுக்கா இவனுக்கு அப்புறம் பிறந்தவன். இவனுக்கு அப்புறம் பிறந்த இவன் தின்றா உனக்காக பிடிட்டு வந்திருக்கேன்டா. அதாண்ட நாட்டுக்காரில் நல்லா ஒரிஜினல் சத்தானது. இதெல்லாம் நம்ம மேய்க்கிற ஆடுகளுக்கு ரொம்ப கிடைக்கிறது ஈஸி. சின்னத்தை கஷ்டம்டா பாதியை விட்டு போயிட்டான். இந்த டைனோஸ் இந்த மிச்சமே திண்டு போந்தா அப்படி உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறா பின்னாடி. இந்த கருவச்சி நீ தின்று. இந்த நாட்டுக்கிற வேலை இந்த மோந்து பார்க்குறேன். யார்கிட்ட தின்னு நல்லதான், சும்மா தின்னு என் மூலி. அதுக்குள்ளே வயக்காடுக்கு போய் என்ன பண்ண போகிற, போய் அங்கே மேய மாட்டேன். கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்க பின்னாடி தான் போகணுங்க. அப்போ தான் மெய் வாங்கி நேரம் போனேன்னா சுற்றுவாங்க. நடக்க ஓடு, நீதே வழி காமிக்க. அன்றைக்கி ஊரா மூலி சிச்சோ இப்படியே ரேசி மகளே. அது நண்டு பேத்தியே இங்கே வர்றி. இங்கே வரு. நாளை வாட சொன்னது அடைய பாப்பா கிரேசி. உன் மகன் விவர மாட்டி. நீ பரவாயில்ல, பிள்ளையை ஆரம்பிச்சுக்கிறேன். இவனே ஆரம்பிச்சுக்கிறேன். அந்த மூலி எங்கே இருக்கான், அவனை காண விட்டுட்டேன். எங்கே அவன் தம்பியை விட்டுட்டேன். நம்ம கரடியோட ஃப்ரெண்டு தான் நெத்தி போட்டு மகன். கரடி பயவில் பார்த்துட்டு கத்திட்டு விட்டுட்டா. நெத்தி போட்டு இவனுக்கு ரொம்ப க்ளோஸ், நெருங்கிய நண்பர்கள்னா கரடி. இப்போ கண்டுக்கிறாம விட்டுட்டா. சாயந்தரம் போனத்தான் பயவில் ரொம்ப கத்தி குமிக்கி போப்புறா. நெத்தி போட்டு அம்மாவும் பார்க்கல பயவில். நெத்தி போட்டு பிடிச்சி போகல. வரி குதிரையும் கண்டுக்கிறாம விட்டுட்டா. ஏன்னா அடுத்த குட்டி கடை கொடுத்துருங்களா, அவனை கண்டுக்கல. கரடி மட்டும்தான் கத்திக்கிருந்தா. மற்ற சின்ன குட்டிகள் கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா தனியாக கத்திக்கிருக்க, இங்கே அவளை விட்டுட்டேன் நீயே. அவள் கூட சில இருந்தால் வரா. அவர் 2 பேர் பயவில். உங்கள் அம்மா அவனை தேடவே மாட்டேனுது. நீ தனியாக நண்டு கூடயே தெரிஞ்சுக்கிறியா. என்கிட்ட பேரனை சேர்த்து கூட்டு வரா. இந்த இருக்க வர்றா அக்கா. அவன் கூப்பிட மாட்டேன்றா. இந்த இருக்க வர்றா. இந்த பார்த்துக்கிறான். என்கிட்ட பார்த்துட்டேன் பயம் இல்லை. கிடையாது சேர்த்துக்க. நம்ம கொம்பன் நேற்று பவர்னா வேறு, அதனால் இவனை கட்டுப்படுத்த முடியல. வேறு கொடுத்து சாயந்தரம் ஓடி போயிட்டாங்க. நம்ம தோட்டத்துக்கு வரவங்களே பாதியில் வச்சான். இந்த 3 நாள் கொஞ்சம் கட்டுப்படுத்த கஷ்டம். அம்மாவாசை போகிற அன்றைக்கி எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். தண்ணி ராஜாவே இருப்பான். ஆனால் அதுக்கு நம்ம மூலி பையன் பரவாயில்லைக்க. அது உள்ளே இருக்கானா. எங்கே இருக்குது பெண் குயினே இங்கே ஒரு திரும்பி பாரு. இங்கே ஒரு கன்னிக்குட்டி மகன் நம்ம பெண் குயின் வந்திருக்கு. திரும்பி பாரு. எங்கே அவன் நிறைய காண, நிறைய விட்டுட்டேன். நேற்று நிறைய விட்டு நீக்கிட்டு வரையா. இங்கே ஒன்று பாரு சிக்க மாட்டேன். அதே என்னை பிடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஓடத்தான் பார்க்குறேன். நிறைய காணமே. நம்ம ராகுல்லாம் எப்படி கத்த போகிறான் அப்போ உள்ள. இது எங்கள் அம்மா விட்டு இன்னும் பிரியாமல் இருக்கான். எங்கே அந்த தங்கச்சி இருப்பா இருந்தா இருக்க நம்ம கோகோ தங்கச்சி அண்ணனும் அவங்க அம்மா கூட மறந்துட்டாங்க. இவன் நான் தங்கச்சியை மறக்காமல் இருக்கான். என்னாச்சே, என்ன விட்டுட்டியா, அம்மா விட்டுட்டியா? ஆத்தே சே வா 2 பேரும் ஆச்சு. தங்கச்சி அக்காலும் தம்பியும் ரொம்ப இதாக இருக்கீங்க. ஒரு அவனுக்கு அசால்ட்டா அது கத்தி போய்க்கிருக்கேன். அவன் அசால்ட்டா எனக்கு எதுக்கு பிள்ளைன்று பிள்ளையே வேணான்றாங்க. இன்னும் ஒரு அனசனத்தில் பிள்ளையை தேடி கத்துறாங்க. என்ன கேரக்டரே கண்டுபிடிக்க முடியல. வந்தோடனே ரொம்ப பசி போல் என்னன்னு தெரியல. வந்தோடனே அப்படியே அசையாமல் வேறு எங்கேயும் போகல. இங்கிட்டும் போகல. எங்கிட்ட 2-3 பேர் இருந்தால் போகிறாங்க. இவர் நெத்து பறக்க நெத்து கிடக்கு. போயிட்டு வரட்டும். அங்கிட்ட எதுவும் வெள்ளாமல் இல்லைங்க, வெறும் தரிசு தான். போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரட்டும். இவங்க எல்லாம் இந்த புல் விட்டா போச்சுன்னு நம்ம பேட்மேன்லாம் வந்தோடனே முட்டி போட்டு போயிடான். சேசம் அதை விட வேட்டே
பேட்மேன் ரொம்ப பிஸியாக. இன்றைக்கி நம்ம ஸ்கைஃபாலோட ஃப்ரெண்டு மேய்ச்சலுக்கு வரலை. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தெனாவட்டு தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? தெனாவட்டுக்கு அவளுக்கு என்னன்னு தெரில, முன்னங்கால் கால் நடக்க மாட்டேன்ற, கால் முள்ளலாம் இல்லை. நேற்று சாயந்தரம் காலையிலே பார்த்துருப்பீங்க, அந்த மரத்துக்குள்ளே அவளும் பலூன் படுத்திருந்தா. பலூன் கூட மேய்ச்சா, அப்போ சும்மா தான் படுத்திருந்த வெயிலுக்கு. ஆனால் தெனாவட்டு ஒரு புட்டு மேயில. நம்ம தோட்டத்துக்கு கூட்டு போனேன், அங்கேயும் மேயில. என்னடா நானும் பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா அவள் முன்னங்காலில் ஷோல்டருக்கு பக்கத்தில் ஏதோ அடிபட்டிருக்கு. எங்கிட்ட பழத்தில் கால் கொடுத்துட்டாலோ நம்ம சின்ன வச்சு மாதிரி, இல்லை வேறு ஆடு கீடு முட்டி பிச்சோ. எனக்கு ஆடு தான் முட்டணும் சந்தேகம், அப்படித்தான் தெரியுது. அதான் நான் கால் அவளுக்கு எலும்பு எதுவுமே சேர்த்த முடியல. எலும்பு கால் எலும்பு உடஞ்சிருக்கான்னு பார்த்தேன். காலை தூக்குறா, கொஞ்சம் தாங்கி நடக்கிறா. ஆனால் இற கடிக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஆசைப்படுறா, பிரச்சனை இல்லை. ஆனால் கால் ஊண்ட முடியல. அதனால தான் இன்றைக்கி வீட்டில் விட்டு போய் கொஞ்சம் புல் இருக்குது தோட்டத்தில், படுத்துக்கிட்டே தின்றா. கால் என்னாச்சுன்னு நல்லா தண்ணியை ஊற்றி காலை உரி விட்டுருக்கேன். ரத்தங்கத்தை கட்டியிருக்கோம், சதையில் எதுவும் அடிபட்டுருக்கான்னு பார்த்தேன். கால் தோள்பட்டைக்கு நேராக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ரத்தம் கட்டியிருக்கு தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கால் எலும்பு என்ன சேதமில்லை. நல்லா பார்த்துட்டேன், காலில் நல்லா ஊன்றா. இப்படி தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா ஆட்டுகளுக்கு. நம்ம அதுக்கிட்ட புல் ரெடியாக வச்சுட்டோம்னா தோட்டத்தில், அந்த ஆடை வீட்டில் போட்டு சிரமப்படாமல் இவ்வளோ தூரம் பற்றிக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பற்றிக்கு வந்தால் தவிச்சு போகும் அந்த ஆடு. அதனால் வீட்டிலே போட்டு புல்லை பண்ணிக்க போட்டு அங்கேயே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கா. பார்ப்போம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு. டாக்டர் தான் தெரிஞ்சு நாளைக்கு கூப்பிடணும். மோனிக்கா, மொரட்டு நீ சேர்த்துக்கிட்டியா? குட்டியம்மாவும் கண்ணுமை கூட சேர்ந்துச்சுக்க, சத்தியமாக உடனே கெடுத்துருவாங்க. 2 பேரும் இத்தனை ஆடு குனிஞ்சு எப்படி அழகாக மேய்ஞ்சிக்கிறீங்க. 2 பேரும் நல்லா ருசி ஃபுல்லாக தேடிக்கிருக்க. நீ சேர்ந்துட்டா பயவுள்ள. கோகோ, நீ சேர்த்துட்டியா அவங்க கூட? ஆத்தே, காதைப்பார், காது தான் டிச்சு. ஓடு ஓடு பழுனே, நீ தானே பார்த்தேன். நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ எப்படி ஆளு? இந்த நெத்து உனக்கு தங்கம்மா. ஓடு வரி குதிரை. நம்ம வரி குதிரை பார்க்கல, சித்தப்பனை பிடிச்சி போக நல்லா தூங்கி கிடந்தா. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அவள் இன்னும் பார்க்கல பயவில். நம்ம சித்தப்பு இருந்தேன்னுச்சே பிடிச்சி போயில பார்த்தா ரொம்ப கத்திருப்பா. எவ்வளோ பாசமாக வச்சுருந்தா ஒரு காலத்தில். தலையத்தில் குட்டியை போட்டு செத்து பண்ணி என் பிள்ளையை குர்ரான்டா விட்டாமல். அதுக்கப்புறம் சித்தப்பை கொண்டு வந்தேனே என் பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டாங்க. உனத்தான் பாராட்டலாம் நம்ம வரி குதிரையை. இப்போ குதிரை பாண்டியை ரொம்ப பாசமாக வச்சுருக்கா. அவன் பாவம் தனியாக மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தேன். எங்கிட்ட ஆளவே காணமே அவனை. போன வருஷம் இதே டைம் அப்போ இந்த வயக்காட்டில் நெல் போட்டிருக்காங்க. இப்போ தான் கரெக்டாக விதைச்சி 1 வாரம் கிட்ட இருக்கும். நம்ம அந்த முள்ளுக்குள்ளே அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே போகிறோம். நம்ம பழுது குட்டி போடுறோம். அப்போ தான் நம்ம கரடி பிறக்கிறா. போன விட்டால் இதே இடத்துல கரடியும் நெத்தி போட்டு மகனும் 1 வாரம் இந்த டிஃப்ரெண்ட்டில் பிறக்கிறாங்க இதே மாதம். அதனால் கரடியும் நெத்தி போட்டு மகனும் 2 பேரும் ஃப்ரெண்டு ஒன்றா. அப்போ 2 பேரும் ஒரு சோடு 2 பயவில். கரெக்டாக 1 வருஷம் ஆச்சுங்க நம்ம நெத்தி போட்டு மகன் பார்த்து. 12 மாதம் கிட்ட வருது பயவில். கரடி சின்ன பிள்ளையில இதாக கத்திக்கிட்டா பயவில். இப்போ பெரிய லைட்டாக இந்த வருஷம் இப்போ தாயாக மாற போகிறேன். நான் கரடியே 1 வருஷம் ஆச்சு நம்ம கரடி பிறந்து. ஒரு வழியாக எங்கிட்ட அம்மாவை கண்டுபிடிச்சான்ப்பா. அத்தே கூப்பிடவே மாட்டேன்ற. என்ன இப்போ இவ்வளோ விட்டுச்சா? நீ உங்கள் அம்மா விட்டுச்சா? ஆனால் அவள் பரவாயில்ல, கூப்பிடுவாங்க. அவன் தான் இருக்கா, அவள் கூப்பிட்டுருவா. ஓகே, கத்த ஆரம்பிச்சானா அங்கிட்ட வாடின்னு கரெக்டாக கூப்பிட்டுருவா. போய் முள்ளுக்குள்ளே ஏதாவது 2 நெத்துக்கிட்ட பறக்குங்க. எப்படியும் நெத்து இருக்கும். அதெல்லாம் நெத்து எனக்கு இதுக்குள்ளே நல்லா கிடக்குங்க. எனக்கு 2 அடிச்சுட்டு அப்புறம் இந்த நல்லா சூப்பர் கோரப்புள்ள ஒன்றா கலந்துருக்கு, மிக்ஸ் ஆகி. இதில் தாங்க படணும். நல்லா வளர்ந்துருக்குங்க. வாடா போ. எல்லாம் முள்ளுக்குள்ளே நல்லா தான் போப்பீங்க. வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓடுக்குள்ளே போ. என்ன நொன்றா நீயும்? 2 நாள் நொன்றா. நானும் முள் இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்றும் காலில் இல்லைங்க. மொசவிட்டே காலு கீழே இருக்குது. இதெல்லாம் பார்க்கலையா? அருக்கு இந்த எடுத்துவிட்டேன். நல்லதாக ராவறீங்க, நல்லா தான் இருக்குது. ஏகப்பட்ட நெத்து நிறைய கையில் வளர்ந்து கிடக்கு. ஒரே ஒரு மழை வெஞ்சிச்சு நல்லா. சீமக்காரோட முள்ளே வருங்க, எம்பது தூரம் வளர்ந்துருச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் காமிச்சேன் இந்த இடம் ஃபுல்லாக. வெறும் வெட்ட வழியாக இருந்துச்சு. இப்போ முள் வளர்ந்துச்சு. இன்னும் ஒரு அடமலைக்கெலாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருங்க. 1 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி வளர்ந்துரும். சீமக்கருவில் என்றைக்கும் அழியாதுங்க. ரோச்சே, நான் தண்ணிக்கு தெரியா? பழுனு மகன் தண்ணி எனக்கு தெரிஞ்சு தண்ணி பாய்ச்சி விட்ருப்பாங்க நேற்று. அதனால தண்ணி உள்ளே இறங்கி குடிச்சா மிதிச்சு போடுவாங்க, உழைப்பிடுவாங்க. தண்ணி இந்த அங்கிட்டு போய் எங்கிட்டாவது வயக்காட்டில் அங்கிட்டு இருக்குங்க. நம்ம பெண் குயினை பார்த்தியா இப்போ நிறைய பிடிச்சிக்கிட்டா. அப்போ வரும்போது அவள் நம்ம கன்னி வீட்டியை பிடிச்சிக்கிறா. இங்கே வந்தால் அவகிட்ட பால் இல்லாட்டி இங்கிட்டு நல்லா அங்கிட்டு பாலை குடிச்சிக்கிட்டு மேய மாட்டேன்ற. சரியாக பால்லே வகுந்து நினச்சிது பயவில் இவனை நிறைய ரொம்ப ஓடிக்கிறா. என்ன பண்ணணும்னா சாணியை எடுத்து அந்த பால் பையில் தடவிட்டோம்னா பால் குடிக்க மாட்டான். இல்லாட்டி ரொம்ப ஓடி போகும், ஆடு வரட்டாமல் போயிடும். அதைத்தான் செய்யணும். ஏன்னா ஆடு வெட்டிட்டா பயவில். தான் பெத்தவ. வேறு வெட்டி விட்றா. கூப்பிட்டுச்சு பாலை குடிக்கிறா. அதனால தான் நிறைய ரொம்ப ஓடுங்குது. ரோசியா, தண்ணி இல்லடி அங்கே போய் ஏமாந்துறபடி. தண்ணி சொன்னால் கேள்வி, தண்ணி கிடையாது. தண்ணி அந்த பக்கம் எல்லாமே காஞ்சி வச்சு போகணும்னா இந்த மூலையில் கொஞ்சம் தண்ணி கிடக்குங்க. இல்லாட்டினா இந்த நெல் ஓரத்தில் போய் பார்க்கணும். தண்ணி எங்கிட்ட இல்லை. ரோசியா சொன்னால் கேட்க மாட்டேன். பாரு எப்படி இருக்காரு, வறண்டு பாலம் நிலமாகி போச்சா. போய் தேடிட்டு வா, ஒன்றும் கிடையாது. கருவச்சி கண்ணுமைய பண்ண போகிறான். நான் தண்ணி இல்லைன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறேன். இங்கே தண்ணியே இல்லை. அவங்க மோட்ரு கீட்ரு எங்கன்னா ஓட்டினா தாங்க நமக்கு தண்ணியை கொஞ்சமாக வரும். தண்ணியான இந்த பக்கம் தான், அங்கிட்டு போய் பார்ப்போம். பைலட் பாபி என்ன ஓட்டமாக இருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த ஓடையில் ஒரு நாள் கூட தண்ணி இருந்தது நானும் பார்க்கலங்க.
தண்ணியே இல்லை. தண்ணி ஒரு நாள் கூட இருக்குன்னு பார்க்குறேன், தண்ணியே இல்லை. கரோச்சே தண்ணி இல்லை. வாடா பேட்மேனே, ஒரு வழியாக வெள்ளை மண்டை கண்டுபிடிச்சான தண்ணி. கொஞ்சம் வச்சு இந்த பழத்தில் இந்த அங்கிட்டு கொஞ்சம் கிடக்கு, இந்த பழத்தில் கொஞ்சம் கிடக்கு. குடி இருந்தா தண்ணி அங்கே கம்மாயில் குடிந்தா குடிக்க மாட்டேன்றது. யாராவது ஓடையிலேருந்து கீழே விழு போகிறீங்க, அதை தெரிஞ்சு வச்சு நல்லா ஒன்றுக்கு ஒன்று முட்டி விளாட்றது தவறுது. நல்லா ஆணம் இருக்குது, முளைச்சிருக்குங்க. தின்னுடா நல்லா பச்சை பசைன்னு ஆயிடுச்சு, ஆணம் இருக்குது. என்ன பண்ண ஏற்றே எயிட்டியா பரவாயில்ல, இப்படியே பரவாயில்ல, எயிட்டா விழுந்துடாத பார்த்து. தண்ணியாக குடிப்பீங்கன்னா ஓடியால் விளாண்டுக்கிறீங்க. தண்ணி கிடைக்கிற ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா தண்ணியாக குடி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தான் தண்ணி எப்படியோ கிடைக்குங்க, நல்லா பரவாயில்லைங்க. தண்ணியாக குடி நல்ல தண்ணி, சூடு இல்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் இந்த நிழலில் நிற்கவே மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னமோ அதில் வந்து பம்முறாங்க பசங்க. ஆனால் ஒன்று ஒன்று படுக்காதுங்க. அதுக்கு ஒரே வெளியே போய் வேப்ப மரத்தை நல்லா போடலாம். இதுவாக கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால நல்லா ஓடுங்க வெளியே போய் படுங்க, ஓடுங்க. டைனோசர் மகனே, உங்கள் அம்மா விட்டுட்டியா? ஆத்தே போச்சு போ, உங்கள் அம்மா விட்டு போயிட்டா. ஆத்தே உங்கள் அம்மா உன்னை விட்டு ஊருக்கு போயிட்டா. ஆத்தே பயப்படாரா வருவாடா, இங்கிட்ட இருப்பான். இந்த வந்துட்டா ஒரு டைனோஸே கூப்பிடுவோமான, இந்த வந்துட்டாடா. எங்கள் ஏரி விளாண்டுக்கிறீங்க, கல்லுக்குள்ளே பாருங்க விழுப்புது. ஆத்திரை தவிச்சான் நல்லா வளங்க. கால் பட தெரிஞ்சிடா ஏறா. எங்கள் ஏரி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிறீங்க. 2 ஊமச்சிமானும் 2 பேர் சேட்டை தாங்க, ரொம்ப படி சேட்டை. நீ கீழே ஏறா போடுறா செல்வா. 2 நாளும் சரியான மழை இல்லை, சும்மா வெறும் சாரலோட போயிடுச்சு. நான் நேற்று நல்ல மழை வரும்னு பார்த்தேன், நேற்று வரல. ஆனால் மழை இருக்குது. பயப்படாது, நம்ம பக்கம் இன்னும் ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இன்னொரு மழை பெஞ்சுனா நமக்கு பின்னாடி இதெல்லாம் இன்னும் நல்லா பசப்பாயிரும். அப்போ ஒரு மாதம் எங்கிட்ட பொழுதை கட்டிடலாம். மேட்டுக்காடு பக்கம் இன்னும் புல் வளரலேன்ட்டு, இப்போதான் லைட்டாக புல் வளர்ந்துருச்சுன்னு தான் வளர்ந்துருக்கேன். அது நான் மாடுக்கு போய் நின்று மேய மாட்டாங்க. இன்னும் ஒரு மழை பெஞ்சா அந்த ஏரியா போகலாம். அங்கிட்டலாம் போனோம்னா பிரச்சனையே இல்லைங்க. நம்ம ஒரு வைகாசி மாதம் வரைக்கும் பொழுதை ஓட்டிக்கலாம். கத்துற இப்படி ஏத்தே, சும்மா இங்கிட்டு விட்டா நிறைய விட்டுற, அங்கிட்டு விட்டா அங்கிட்டு விட்டுற. 2 பேர்ட்டு பாலை குடிச்சிட்டு கத்திக்கிட்டாங்க இருக்குது. இந்த நெல்லுக்கிட்ட தான் வந்து மேயணுமா? வேறு எங்கே நீ கோரப்புள்ளே இல்லையா? பணப்பறம் ஆறா கொடுக்க வந்தாங்கிட்டு அவங்க பிளான் என்னென்னா, நெல்லுக்குள்ளே நல்லா விளைஞ்சி நிற்கிருந்தா. அதில் உள்ளே இறங்கி கருது பறக்கத்தான். கருது பறக்கல ஸ்பெஷலிஸ்ட்டு திரும்புடா. அதில் எம்பிட்டு கோரக்குள்ளே இருக்குது. இது ஃபுல்லாக 4-5 ஏக்கரில் வெறும் கோரப்புலாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வராங்க. நேக்கா என்ன கிறுக்கு கிரேஷே, என்ன ட்ரைனிங் கொடுக்குறியா? வரப்பில் மேய்ஞ்சி பழகிறதுக்கு பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் தாங்க இப்போ மீசா 2-3 பேர் தான் வரப்பில் மேய்ஞ்சி பழகிறாங்க. மற்ற ஆடு எது வரப்பில் மேய மாட்டேன். வரப்பில் நல்லா புல் இருக்குது. இந்த மூலி ஒருத்தன் மேயா வரப்புலன்னா நல்லா இருக்குது. பால் கொஞ்சம் நல்லா ஊறும் ஆடுகளுக்கு, தாயாடுகளுக்குலாம். எவனும் தொட மாட்டேன்றாங்க. திருசா எம்புட்டு ஓடி கிடந்தா. இப்போ தாங்க திருசா அது 2 பேர் பால் குடி நிப்பாட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சமாக தேடி வராங்க. பாலை குடிச்சு பயில ரொம்ப ஓடிக்கிட்டாங்க. இப்போ தெரில எத்தனை பார்த்து செனக்குட்டின்னு தெரில. நம்ம திருசா பார்ப்போம். ஒருத்தர் நம்ம டைனோசர் முருங்கை மரத்தில் வேதாலாம் ஏறிச்சு. இந்த வட்டா பண்ண மரம் இதோ வெயிட்டா வச்சா எப்படி எங்கே இருக்க போகிறப்பா? நம்ம டைனோசரோட இப்படி இருக்க போட முடியுது. எங்கே போட்டால் ஒரு சோடங்க ஒவ்வொரு வாடையை பார்ப்புது. மூலி ஒரு அமுக்கப்புனே வேலை முடிச்சுன்னு நம்ம என்ன கொம்பையும் பார்க்கல. பார்த்தேன்னா உடச்சிப்பேன் மாதிரி எப்படி நிற்கிறவர். நான் 2 பேச்சு நீ பாரி ஒரு காலத்தில் எக்கு போட முடி பாரு. எப்படி எக்கு போட்டுருக்கா கீழே விழுந்துடாதே. இப்படி ஸ்டெம்பராக நின்றா செனக்குட்டி ஒரு அளவு எக்கு போகணும் ரைட்டு. அதுக்காக போனோம் பாரு மேதாலாம் உன மேலே ஏற்றிடணும் ரைட்டு. உன மேலே ஏற்றினா ரைட்டு. யாரா பேட்மேனு இன்னும் வயசு இருக்குடா. இன்னும் வயசு இருக்குது. கைப்பாலே கொள்ளு பேரன் பேட்டி எதுவும் முட்டிடாது. நீ பாட்டுக்கு பழியாக பாஞ்சிக்கிருக்க. நீ பாட்டுக்கு 2 பேத்தியும் முட்டுதுங்க. 2 பேத்தியா இதுக்கு பாட்டி மோசமானவா முட்டி பிடுவா பாரு. எப்படாட்டுக்கு இருக்கா கைப்பால் படுக்கிற கிடமையில் ரெட்டச்சலி எங்களை வந்து படுத்துருக்கோம்பா. அமைதியாக படுத்த நின்றுருக்கீங்கடா, அதிசயமாக இருக்காடா. இங்கே பாரு யாரு? ஆத்தே பொம்மை, பெரிய பொம்மை, சின்ன பொம்மை, டோக்கியா பொம்மை 2 பேர். உங்களுக்கு காலையிலேருந்து பார்க்கலையே 2 பேரும். ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? 2 பேரும் பிஸியாக. பலூன் பாய்ஸே என்னடா ஒரு ஜீவராசியை காணான்னு பார்க்குறேன். நெத்து திண்டனா வெளியே வர முடியாதுண்ணே. உள்ளே நின்றுக்கு இருக்கேன். நானும் விட்டுட்டு போக தெரிஞ்சு பார்க்கல. ஓடு வெளியே, ஓடு வர்றா. கும்பிட்டு ஓட்டான். நல்லா நெத்தை தின்றுருக்க. போய் தனியாக குடி. இவங்க 2 பேர் பகுமானத்தை பார்த்தீங்களா? நல்லா இந்த மூலிக்கு நல்லா வயிறு நிறைஞ்சிச்சுட்டு கொழுப்பு குறிச்சு வேறு ஒன்றும் இல்லை. 2 பேர்த்துக்கு சேட்டை கொம்பை முட்டை உடச்சிடா மூட்டு சண்டை ஓடுங்க. சண்டை உரைக்கலாம் விளாட்றாங்கலாம் ட்ரைனிங் கொடுக்க அதில் கொம்பா ட்ரைனிங் கொடுக்கடா. அப்படியே முட்டி கொம்பு கரெக்டாக வளைஞ்சிச்சு வச்சியா. நம்ம மூலிக்கு கொம்பு வேறு மாதிரி போச்சுங்க. நல்லா நம்ம இந்த பண்ண மரம் கணக்காக போச்சு. அப்புறம் வளைஞ்சிச்சுங்க முட்டி. ஒம்பிச்சே என்ன மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அந்த மறுபடியும் நெத்து பார்க்க போகிறீங்களா? வாங்க கிழக்கு நல்லா மழை இறங்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம தோட்டத்து பக்கம் போக முடியா அண்டே. கிளம்பு தண்ணி குடிக்கல வேறு பாதி அரை குறையாக குடிச்சிருக்காங்க. வாங்க ஓடி ஊமிச்சே போ. வேமா முந்திக்க நெத்துக்கிட்டு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அப்படியே பிறக்கிட்டு தண்ணி வேறு காலையிலேருந்து பசங்களை கூடல. அப்படியே பா. சரி மக்களே, நான் இந்த வீடியோவை சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவை தான் போடணும்னு நினச்சேன். நம்ம நெத்தி போட்டு மாட விற்றதை இருந்தாலும் சரி வேணாம், ஒரே இதை பெரிய வீடியோ போட்டு சொல்லிடுவோம் அப்படின்னால ஒரு இதை பெரிய வீடியோ போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வராது, அது உங்களுக்கே தெரியும். நான் இப்போ பசங்களை நேரம் பற்றி நம்ம தோட்டத்தை பக்கத்தாக கூப்பிட்டு போகிறேன். மணி நகர்ட்ட 4 மணி ஆச்சு. போய் தண்ணிக்கு விட்டு அங்கே போய் சேர சரியாக போகும்.
அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, பிடிக்காத லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு பண்ணி கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கவா வரட்டா பார்க்கலாமா?